ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பேஸ்ட் ஐடியாஸ் தான். பெண்கள் வீட்டிலிருந்து செய்யக்கூடிய சுய தொழில் தான். நான் லாஸ்ட் டைம் வந்து இது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அந்த வீடியோக்கு ஓரளவுக்கு நல்லாவே எனக்கு ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. இன்னும் இது மாதிரி ஐடியாஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி நான் கொண்டு வந்திருக்க ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா, இதை பார்த்த உடனே உங்களுக்கு எது செட் ஆகுமோ அந்த பிஸ்னஸை உங்களால் உடனே ஸ்டார்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து பெரிய லெவலில் இன்வெஸ்ட்மெண்ட் எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதே கிடையாது. 1-2 பிஸ்னஸ் மட்டும்தான் நீங்கள் சின்னதாக ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குமே தவிர, மற்றபடி வேறு எந்த பிஸ்னஸ்க்கும் வந்து நீங்கள் உங்கள் கை காசு போட்டதாக இன்வெஸ்ட் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஐடியாஸ் தான், உடனே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் தான் நான் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கேன். நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்த்துட்டு நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுறதா இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் தான். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நிறைய பேருக்கு இன்றைக்கி இருக்கிற ப்ராப்ளம் வந்து வீட்டில் பசங்க இருக்காங்க, பசங்களை விட்டுட்டு வேலைக்கு போக முடியாதது. ஒரு சம்பளத்தை வச்சு அதான் ஹஸ்பண்டோட சேலரி மட்டும் எனக்கு பத்தலை, ஸோ இன்னொரு இன்கம் இருந்தால் எனக்கு நல்லாயிருக்கும், பட் வெளியில் என்னால் போக முடியல, வீட்டில் இருந்தே நான் வந்து செய்யணும். ஸோ அந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் தான் நம்ம கொடுக்குற. இது எல்லாமே ஃபஸ்ட்டு பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தோசை மாவு மேக்கிங். இது வந்து ஆல்ரெடி ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இருந்தாலும் இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் 99% மக்கள் வந்து மாவு வெளியிலேருந்து தான் வாங்குறாங்க. ஒன்று மாவாக வாங்கிக்கிறாங்க ரெடிமேடாக, அப்படி இல்லைன்னா அவங்க வந்து மாவு அரைக்கிற மிஷின்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே கொடுத்து அரைச்சிக்கிறாங்க. மேக்ஸிமம் இன்றைக்கி வீட்டில் யாரும் அதை அரைக்கிறது கிடையாது. ரொம்பவே குறைவான மக்கள் மட்டும்தான் அரைக்கிறாங்க. ஏன்னா அதை கழுவி எடுத்து மெயின்டைன் பண்ணி வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். எல்லார் வீட்லேயும் கிரைண்டர் இருக்கும், பட் இருந்தாலும் நம்ம வந்து கடையில் கொடுத்து அரைச்சிக்கலாம் அப்படின்றது தான் இன்றைக்கி நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நான் ஏன் இதை ஃபஸ்ட்டு சொல்கிறேன்னா, நம்மளுக்கு வந்து டெய்லியும் எல்லா வீட்லேயும் தோசை இட்லி அப்படின்றது ஏதாவது ஒரு நைட்டோ காலையிலோ கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ திரும்ப திரும்ப நமக்கு வந்து இதில் பிஸ்னஸ் வந்து டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் வந்து இதை ஃபஸ்ட்டு பிஸ்னஸாக சொல்கிறேன். இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக ஒரு ஸ்பேஸ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. உங்களுக்கு நிறைய பேர்கிட்ட போய் சொல்லணும், உங்கள் வீட்டு வாசல்லையே நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஆரம்பிச்சிங்க அப்படின்னாலும் தெரிய தெரிய உங்களோட மாவு எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறமா நீங்கள் பக்கத்தில் இருக்க கடைங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணலாம். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ். ஏன்னா எல்லாருக்குமே இது தேவைப்படும். ஸோ அதனால தான் நான் இதை வந்து ஃபஸ்ட்டு பிஸ்னஸாக சொல்கிறேன் உங்களுக்கு. செகண்ட் பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரி ரெண்ட். கல்யாணத்துக்கு, என்கேஜ்மெண்ட்டுக்கு, இல்லை பேபி ஷவர் ஃபங்க்ஷனுக்கு, அப்படி இல்லைன்னா இப்போது சின்ன பசங்க பெரிய பிள்ளைங்களா ஆகுறாங்க இல்லையா, ஸோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாத்துக்குமே வந்து இப்போது ஜுவல்லரி வந்து ரெண்ட்டுக்கு வாங்கி தான் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் வந்து பியூட்டிஷியன் கிட்ட தான் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து பியூட்டிஷியனையும் வந்து இதில் வந்து கொஞ்சம் மிங்கிள் பண்ணி வச்சுக்கணும். அவங்ககிட்டையும் போய் நான் இந்த மாதிரி செட்ஸ்லாம் வச்சுருக்கேன், உங்களுக்கு எதாவது ஆர்டர்ஸ் வந்தால் எனக்கு கொடுத்தீங்கன்னா அவங்க அதில் பார்ட்ஸ் கமிஷன் வச்சுப்பாங்க. இல்லை அவங்க கஸ்டமரை கவர் பண்ணுறதுக்காக நீங்கள் கேட்குற அமௌண்ட்டை அவங்க கொடுத்துட்டு அவங்களோட மேக்கப்பில் ஜாயின் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு என்னோட ரிலேஷன் ஒருத்தவங்க இப்படி தான் பண்ணுறாங்க. இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பாரிஸ்க்கு போய் ஒரு 4-5 செட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கணும். நான் இப்போ இமேஜில் காட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஜுவல்லரி செட்ஸ் வந்து நீங்கள் வாங்கி வச்சுக்கணும். அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் கொடுக்கும்போது எத்தனை இருக்குது அப்படின்றதெல்லாம் ப்ராப்பராக எழுதி வச்சு முடிஞ்ச ஒரு ரிசிப்ட் மாதிரி கூட போட்டு கொடுத்துடலாம். திருப்பி அவங்க ரிட்டர்ன் பண்ணும்போது அது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி வாங்கி வச்சு நீங்கள் வந்து ப்ராப்பராக இதை வந்து மெயின்டைன் பண்ணிங்கன்னா, இதில் ஒரு தடவை நீங்கள் போட்டு வாங்கிட்டீங்கன்னா, இது அந்த ஜுவல்லரி செட் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு ஒரு 5 இயர்ஸ்க்கு மேலே அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் கண்டிப்பாக நம்மளால் அதை பத்திரமா வச்சுக்க முடியும். அடுத்த பிஸ்னஸ் பார்த்திங்கன்னா, நம்மளோட பிஸ்னஸ் தான் நம்ம ஆரி ஒர்க் பிஸ்னஸ்ஸு. ஸோ இதுக்கும் நம்ம வந்து பெருசாக எந்த ஒரு இன்வெஸ்ட்டும் பண்ண தேவையில்லை. ஆரி ஒர்க் நம்ம ப்ராப்பராக முடிச்சிருந்தோம், நமக்கு தெரியும் அப்படின்னா நம்ம இதை வீட்டில் இருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஆரி ஒர்க் பிஸ்னஸ் வந்து வீட்டில் இருந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுன்ட்டு நான் வந்து தனியாக ஒரு வீடியோவே கொடுத்துருக்கேன். ஸோ டீட்டெயில்டாக அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. ஆரி வந்து எப்படி நம்ம பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுறது, இல்லை நான் ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஸோ எனக்கு ஆர்டர்ஸ் வரமாட்டேங்குது, அதை எப்படி டெவலப் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் கிளியராக சொல்லியிருப்பேன். ஸோ அதை செக் பண்ணி பாருங்கள். அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாரீக்கு முந்தானியில்
அந்த நாட் போட்டு கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது வந்து நம்ம ரொம்ப நேரம் ஒர்க் பண்ண வேண்டிய, மிஞ்சி போனால் ஒரு 1/2 hour தான் ஒர்க் பண்ண வேண்டும். ஒரு சாரீக்கு 50 to 100 rupees வாங்குறாங்க, ஒவ்வொரு ஏரியாவை பொறுத்து டைலர்ஸே இதை வந்து வாங்குறாங்க. ஸோ அது வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலும் சின்னதாக ஒரு 2 சாரி 3 சாரி, ஒரு கல்யாணத்துக்குன்னு போனோன்னா ஒரு 15 சாரி வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் சாரி முந்தி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் நீங்கள் சிம்பிளாகவே பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் உங்களுக்கு நல்லா அது வந்து நிறைய பேர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அதுலேயே கொஞ்சம் யூனிக்னஸ் காட்டலாம். அதில் நிறைய டிசைன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டிசைன்ஸை வந்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரெகுலராக உங்ககிட்ட வர ஆரம்பிச்சிருவாங்க. அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீஷோ ஆப்லேருந்து ரீசேல் பண்ணுறது. இதுக்கு நம்ம எந்த வித இன்வெஸ்ட்மெண்ட்டோ எதுவுமே, ஒரு பொருள் வாங்கி வைக்கணுமோ இல்லை யார்கிட்டையும் போய் காமிக்கணுமோ அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக நம்மக்கிட்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனும் அதில் இன்டர்நெட்டும் இருந்தால் மட்டுமே போதும். ஸோ அந்த ஆப்பில் இருக்கிறத நம்ம வந்து எந்த ப்ராடக்ட் வேணாலும் ரீசேல் பண்ணலாம். ஜுவல்லரி, இல்லைனா சாரீ, ஹோம் டெக்கர் ப்ராடக்ட்ஸு, இல்லைனா கிச்சன் ஐட்டம்ஸு, எது வேணால் டாய்ஸு, எது வேணாலும் பண்ணலாம். உங்களுக்கு உங்கள் ஏரியாவுக்கு எது போகுமோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணலாம். இல்லை எல்லாத்தையுமே நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் அப்படின்னாலும் பண்ணலாம். இது வந்து ஒரு ட்ரஸ்டடான ஆப்பு. இதில் நமக்கு இன்கம் வந்து கரெக்டாக கொடுத்துருவாங்க. வித் பில்லோடே கஸ்டமருக்கு போயிடும். ஸோ அதனால் இதில் நீங்கள் கண்டிப்பாக உங்களோட ரீசேல் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். மேபி இது வந்து கொஞ்சம் பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், பட் இன்னமும் தெரியாதவங்க இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக தான் உங்களுக்கு அந்த ஆப்பில் எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அது ரீசேல் பண்ணுறது, டீட்டெயிலாக உங்களுக்கு வேணும், எப்படி நமக்கு மணி வரும், அந்த டீட்டெயில் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே மீஷோன்னு டைப் பண்ணுங்கள். நான் அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போடுறேன். ஸ்டார்டிங்கில் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், அதுக்கப்புறம் எப்படி ஷேர் பண்ணணும், நமக்கு எப்படி அக்கௌண்ட்டில் காசு வரும், ரிட்டன் ஆப்ஷன் எப்படி பண்ணுறது, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். கீழே நீங்கள் மீஷோன்னு டைப் பண்ணுங்கள். அடுத்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சமையல்னால் நார்மலாக ஒரு டின்னரோ லஞ்சோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டோ ப்ரிப்பேர் பண்ணுறது கிடையாது. ஒரு யூனிக்காக இப்போது நிறைய பார்ட்டி சமையல், கிராமத்து சமையல், ஸோ அந்த மாதிரி இப்போ ஆந்திரா சைட் போனால் அந்த ஸ்பைஸியாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி யூனிக்காக உங்களுக்கு எது தெரியுமோ அந்த வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வரலாம். வெறும் நார்மலாக இட்லி, தோசை, பூரி, பொங்கல் அந்த மாதிரி இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச யூனிக்னஸ், நீங்கள் எந்த ஊரில் இருக்கீங்களோ ஸோ அந்த ஊரில் எது ஃபேமஸோ அதை வந்து நீங்கள் வெளியில் கொண்டு வரலாம். ஸோ இது வந்து இப்போதைக்கு அந்தந்த ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் நிறைய போயிட்டுருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பீஸா, பர்கர், சாட் ஐட்டம்ஸ்லாம் எவ்வளோ கடை வந்துருச்சு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு யூனிக்காக எது தெரியுமோ அந்த டேலண்ட்டை நீங்கள் வந்து கொண்டு வரலாம். நம்மளோட அடுத்த ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சில பேர் வந்து ஓவர் கிராஜுவேட் 2 டிகிரி 3 டிகிரி படித்தவங்களாம் கூட வேலைக்கு போக முடியாத சூழ்நிலை வீட்டில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, டைப்பிங், டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் வந்து இன்றைக்கி ஆன்லைனில் நிறைய கொட்டி இருக்குது. ஸோ அதை சர்ச் பண்ணி ட்ரஸ்டடான வெப்சைட்டில் நீங்கள் டேட்டா பேஸ் என்ட்ரி பண்ணி கொடுத்து ஏர்ன் பண்ண முடியும். அதுலேயும் மெயினாக இன்றைக்கி தமிழ் டைப்பிங்க்கு வந்து ரொம்பவே ஆள் வந்து கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ உங்களுக்கு தமிழ் டைப்பிங் தெரியும் அப்படின்னா ரொம்பவே சூப்பரான ஃப்யூச்சர் வந்து இந்த ஜாபில் உங்களுக்கு இருக்குது. அடுத்த ஜாப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டே கேரு. ஸ்கூல் மாதிரி கிடையாது, டே கேர். பசங்களை வந்து வேலைக்கு போகிறவங்க பசங்களை விட்டுட்டு போவாங்க இல்லையா, பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு ரூம் வந்து கொஞ்சம் ஒரு செட்டப், பசங்க வந்து விளையாடுற மாதிரி ஒரு சின்ன செட்டப் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு டே கேர் மாதிரி ரன் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளால் ஃபுல்லாக அந்த பசங்களை அவங்க விடுற டைம் வரைக்கும் ஃபுல்லாக நம்ம கவனமாக பார்த்துக்கணும். ஏன்னா குழந்தைங்க விஷயம் இல்லையா, ரொம்ப செக்யூராக இருக்கணும் பிளேஸு. நம்மளால் ஃபுல் டைம் பார்த்துக்க முடியுமா அப்படின்றத யோசிச்சு இந்த பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, சாரீ ட்ரேப்பிங் அண்ட் ப்ரீப்ளேட்டிங் வந்து இன்றைக்கி நிறைய பேர் பண்ணுறாங்க. பட் ட்ரேப்பிங் பண்ணுறதுக்கு அந்த அளவுக்கு ஆள் கிடையாது. ஸோ உங்களுக்கு ப்ராப்பராக சாரீ கட்ட வரும், என்னால் கரெக்டாக அப்படியே ஸ்ட்ரக்சராக எனக்கு கட்ட தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாரீ ட்ரேப்பிங்க்கு இன்றைக்கி நிறைய வேகன்சி இருக்குது. இந்த பியூட்டிஷியன்ஸ்லேயே வந்து நீங்கள் டச்சப் வச்சுக்கிட்டீங்க, அவங்களோட லிங்க் இருந்தது அப்படின்னா அவங்களே வந்து இது சாரீ ட்ரேப்பிங் பண்ணுவாங்க. பட் எல்லாரும் பண்ண மாட்டாங்க, ரொம்ப அவங்களுக்கு டைம் இருக்காது. லாஸ்ட் மினிட்ல வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க, பிரைடல்ஸ் டைம் ஆகிடுச்சு சீக்கிரம் வாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து அந்த பிஸ்னஸை ஒரு டேக் ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போகலாம். நம்மளோட அடுத்த பிஸ்னஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேட்சிங் ஜுவல்லரி மேக்கிங். நார்மல் ஜுவல்லரியோ சில்க் த்ரெட்டோ கிடையாது, இது நல்லா கேட்டுக்கோங்க. மேட்சிங் ஜுவல்லரி, அதாவது ஒரு க்ரீன் கலர் சாரீ கொண்டு வராங்க அப்படின்னா ஸோ அந்த க்ரீன் கலர் சாரீக்கு ஏற்ற மாதிரி, அது பட்டு சாரியா காட்டன் சாரியா, அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி. பட்டு சாரிக்குனா கொஞ்சம் நம்ம ஹெவியாக பண்ணலாம், காட்டன் சாரிக்காக இருந்தால் நம்ம வந்து சிம்பிளாக தான் பண்ணணும். ஸோ அந்த சாரீக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அவங்களுக்கு நெக்லஸ்ஸு, இயரிங்கு, பேங்கிள்ஸ் எல்லாமே மேக் பண்ணி கொடுக்கணும். ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு செய்யணும். நம்மளுக்கோ பசங்களுக்கோ நம்ம சிஸ்டர், நம்ம ரிலேஷன் இந்த மாதிரி செஞ்சு நிறைய வெளியில் கொடுத்தா தான் தெரிய வரும். நம்ம செய்கிற
பிஸ்னஸில் ஒரு யூனிக்னஸ் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் பரவாயில்லையே நல்லா இருக்கே, ஒருத்தவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகிறாங்கன்னா எல்லாமே ஒரே மாதிரி போட்டிருக்க சூப்பராக இருக்கே, அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது வந்து டெவலப் ஆகும். மேட்சிங் ஜுவல்லரி மேக்கிங் இந்த பிஸ்னஸ்க்கு நேமு. ஸோ இது வந்து சின்ன லெவலில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கனாலே இதில் பெரிய லாபம் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது அதிக லாபம் கிடைக்கும் இந்த பிஸ்னஸில். இன்வெஸ்ட்மெண்ட்லாம் நம்ம பெருசாக ஒன்றும் நம்ம பண்ண வேண்டியதில்லை. ஒரு தடவை வாங்கினாலே அதில் நம்மளால் 10லேருந்து 15 ஜுவல்லரி மேக் பண்ண முடியும். ஸோ ஆனால் இதில் லாபம் அதிகமாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே இதை வந்து செய்யலாம். நான் சொன்ன இந்த எல்லா பிஸ்னஸுமே ஸ்டார்டிங் 1 to 10 சொல்லியிருக்கேன் நான். ஸோ இது எல்லாத்துக்குமே நீங்கள் பெருசாக இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. இன்வெஸ்டே பண்ணாமல் பண்ணுற ஜாப்ஸ் கூட நிறைய இதில் இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஏர்ன் பண்ணுங்கள். நம்ம முயற்சியே பண்ணாமல் என்னால் முடியாது, பண்ண முடியாது அப்படின்னு நினச்சி இருக்காதீங்க. கண்டிப்பாக பண்ண முடியும். நம்ம அதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம். அதில் எந்த தப்புமே கிடையாது. 1 2 வந்து ஃபெயிலியர் ஆகலாம். பட் 3வது நமக்கு கண்டிப்பாக சக்ஸஸாக அமையும். அதுக்கு நமக்கு வேண்டியது தைரியமும், நம்ம அதுக்கு செய்ய வேண்டியது முயற்சியும் தான். விடாமுயற்சி. திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆக முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை தவிர்த்து இன்னும் நிறைய பிஸ்னஸ் ஐடியாஸ் வேணும் அப்படின்னா கீழே ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு டைப் பண்ணுங்கள். நான் இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க ஓரளவுக்கு நல்லா போகக்கூடிய பிஸ்னஸ் ஐடியாஸை இன்னும் நிறைய உங்களுக்காக தேடி கொண்டு வரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. Bye.